சிலுவையை குறித்து சற்று தியானிப்போமா? சிலுவையில் தொங்கும் இயேசுவை உங்கள் மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். திரு ரத்தம் சிந்தும் தேவனை நோக்கி பாருங்கள். முள்முடி சூடிய அவருடைய தலையை பாருங்கள். முகமெல்லாம் இரத்தம் வடிந்து அழகான நம் ஆண்டவர் அழகற்று காணப்படுகிறாரே. 2 கள்வர்கள் நடுவில் அவர் கதறும் காட்சியை உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடித்த காயங்களிலிருந்து இரத்தம் சொட்டுவதை பாருங்கள். வேதனை தாங்க முடியாமல் அவர் கதறுகிறதை பாருங்கள். இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று அழுது புலம்புகிறதை பாருங்கள். யாருக்காக இந்த பாடுகள்? நமக்காகத்தானே. நம்மீது அவர் கொண்டுள்ள அன்பின் நிமித்தம் நமக்காக பலியானாரே. ஏன் அவர் சிலுவையில் இரத்தம் சிந்த வேண்டும்? வேறு விதமாக இரத்தம் சிந்தாமல் மறித்திருக்கலாமே. ஏன் தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார்? காரணம் என்னவென்றால், எபிரேயர் 9:22 சொல்லப்பட்டபடி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த காலத்தில் பாவ மன்னிப்புக்கென்று ஒரு ஆட்டையோ அல்லது காளையையோ பலியிட்டு அதன் இரத்தத்தை சிந்த வேண்டும். அதுவே பாவ நிவாரண பலியா. எல்லா மதத்தினராலும் நம்பப்படுகிற, கடைபிடிக்கப்படுகிற ஒன்று இது. மனிதகுலம் பெருகிவிட்டது, பாவங்களும் பெருகிவிட்டது. இதை பார்த்து மனதுருக்கமுள்ள நம் பரமபிதா, என் ஜனங்கள் தங்கள் பாவ பரிகாரமாக எத்தனை ஆடுகளை அல்லது காளைகளை பலியிடுவார்கள் என்று நினைத்து நம்மீது அவர் கொண்டுள்ள அன்பின் நிமித்தமாக தம் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமியிலே மனிதனாக பிறக்க வைத்து அவரையே ஒரே தரமாக நம் எல்லோருடைய பாவத்திற்கும் பரிகாரமாக சிலுவையில் இரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்தார். எத்தனை அன்பு! அவர் சிலுவையில் நமது பாவங்களுக்காக மாத்திரம் மரிக்கவில்லை, நமது சாபத்திற்காக, வியாதிகளுக்காக, தரித்திரத்திற்காக இரத்தம் சிந்தி பிசாசின் தலையை நசுக்கி மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவர் இரத்தத்தால் நமது பாவங்களை கழுவி நம்மை நீதிமான்களாக்கிவிட்டார். இந்த கோர காட்சியை பார்த்த பின்னரும் நம்மால் எப்படி பாவம் செய்ய துணிகரம் வருகிறது? அவர் நம்மேல் கொண்ட அன்பை நினைத்து இனிமேலும் நாம் பாவம் செய்து அவரை துக்கப்படுத்தாமல் சற்றே கவனமாயிருப்போமாக. ஜெயகிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் இரத்தம் அழகில்லை. கள்வர்கள் நடுவில் கதறுகிறார், கள்வர்கள் நடுவில் கதறுகிறார். கருணை தேவன் உனக்காக சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். கை காலாணிகள் காயங்களே, கதறுகிறார் தாங்க முடியாமல். இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்றே அழுது புலம்புகிறார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும்